ஜெபித்து முடித்தார். சோதரமானவரே, நல்ல ஆண்டவரே, நல்ல வேலைக்கான தேவரை துதிக்கிறோம். அப்பாவை இந்த கத்தாவே அப்பா அந்த பகுதியை ஒரு விஷயம் நம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே அப்பா இந்த பகுதியை கத்தாவே அப்பா நூற்றி 4 மணி நிறைவேறு சுவாமி அப்பா உங்களுடைய சித்தமான இந்த கத்தாவை அப்பா தேவன் விரும்புகிற காரியம் இந்த பகுதியில் நடக்க கத்த உதவி செய்யுங்க. அன்பார்ந்த உபரிப்புற ஜனங்களுக்கு ஒரு நற்செய்தியை அறிவிக்க வந்திருக்கிறோம். என்னவென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2000 வருஷங்களுக்கு முன்பதாக பரலோக மகிமையை விட்டு இறங்கி இந்த பூமிக்கு மனிதனாக அவதரித்து நமக்காக சிலுவையிலே மரித்து நம்முடைய பாவங்களை சுமந்து நம்மை ரட்சிக்கும்படிக்காக இந்த பூமிக்கு வந்தார். அவர்கள் இயேசு பிறந்து முதலாவது நற்செய்தி யாருக்கு அறிவிக்கப்பட்டது என்றால் மெய்ப்பர்களுக்கு. இந்த மெய்ப்பர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்டவர்கள். ஏனென்றால் அவர்கள் மிருகங்களோடு அந்த தீட்டுகளோடு வாழ்கிறவர்கள். ஸோ அதனால் மெய்ப்பர்களை பொதுவாக இஸ்ரவேலிலே மிகவும் குறைவானவர்களாக ஒதுக்கப்பட்டவர்களாக நினைப்பது உண்டு. ஸோ ஆனால் ஆண்டவர் பாருங்கள், ராஜ அரண்மனையிலே இருக்கிறவர்களுக்கு அந்த செய்தியை அறிவிக்கவில்லை. இல்லையென்றால் பெரிய பெரிய பணக்காரர்களுக்கோ அந்தஸ்துள்ளவர்களுக்கோ அந்த செய்தியை அறிவிக்கவில்லை. ஆனால் மிகவும் ஒதுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட நிலைமையில் இருந்த அந்த மேய்ப்பர்களுக்கு சுவிசேஷத்தை முதலாவதாக அறிவித்தார். எனக்கு அருமையானவர்களே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, ஒருவேளை நீங்கள் உங்கள் சொந்த குடும்பத்தால் புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம், ஒருவேளை உங்களுடைய சொந்தங்கள் உங்களை கைவிட்டிருக்கலாம், ஒருவேளை உங்களுக்கு வாக்கு கொடுத்தவர்கள் உங்களை காப்பாற்றுவேன் என்று உங்களுக்கு தீர்மானம் பண்ணினவர்கள் எல்லோரும் உங்களை மறந்திருக்கலாம். ஆனால் இந்த ராத்திரி வேளையிலே இயேசு கிறிஸ்துவை நீங்கள் மனதார விசுவாசிப்பீர்கள் என்றால் அவர் உங்களை ஒருபோதும் கைவிடாதவராக இருப்பார். உங்களை தேடி வந்து உங்களுக்கு உதவி செய்வார். உங்களுடைய கண்ணீரை துடைப்பார். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம், இயேசு ராஜாவே என் உள்ளத்திற்குள் பிறந்தருளும், என் இல்லத்திற்குள் பிறந்தருளும் என்று நீங்கள் உங்கள் கதவை திறந்து கொடுக்கும் பொழுது நிச்சயமாகவே உங்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்க இயேசு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அதனால இயேசு கிறிஸ்து நாமம் மகிமைப்படட்டும். நன்றி. Happy Christmas! Very Merry Christmas! Happy Christmas!